ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ அம்பாள் பைப்லைன்ஸ். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கிறோம். இந்த சைட்டோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் கிச்சன். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் சிங்கிள் சிலிண்டர் மேனிஃபோல்டு, டபுள் வால்வு கொடுத்துருக்கோம். சிலிண்டர் ரூம்ல ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். அது போக கிச்சனுக்குள்ள வந்து ஒரு வால்வு கொடுத்துருக்கோம். காப்பர் பைப் கிரேட் 1 வித் இன்சுலேட்டட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எலவேஷன் மாதிரி ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்ல நமக்கு இந்த சிலிண்டர் ஏரியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 3 அடி வெளிப்பக்கத்துல 3 அடி வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஏரியால கொடுத்துருக்கோம். மிச்சம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கிச்சனுக்குள்ள ஒரு 3 அடி ஓப்பன் ஏரியால கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எலவேஷன் டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் சிலிண்டர் ரூம் வந்து அவங்க கட்டல. சன்சைடு கீழே அப்படியே அந்த விண்டோவோட ஸ்லாபு கீழே அப்படியே வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் வந்து கட்டிப்பாங்க. இப்போ கிச்சனுக்குள்ள எந்த மாதிரி நம்ம வந்து வால்வு கொடுத்துருக்கோம்னு உங்களுக்கு காட்டுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் டைப் பர்னர்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதனால வரையும் குக்டா போது பார்த்திருப்போம். இந்த ஹாஃப் டைப்ங்கிறது இந்த மாதிரி காடி எடுத்து அது வந்து அடுப்பு அப்படியே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு அந்த பர்னரோட பாட்டம் எதுவுமே தெரியாது, சுரக்ஷா ஹவுஸ் எதுவுமே தெரியாது. ஸோ இதுல எப்படி கண்ட்ரோல் ஆகுது, இதுல எப்படி வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 2 கேபின் இருக்குது. ஒரு கேபின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்னர் ஹாப் வந்து பர்னர் வைக்கிறதுக்காக ஒரு கேபின், இதுல வந்து டிராயர் வச்சிருவாங்க. ஸோ இப்போ இது எதுக்காக பிக்ஸ் பண்ணாம இருக்காங்கன்னா இப்போ நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இப்போ இதுல கண்ட்ரோல் வால்வ் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து கேபின்ல வந்து கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருவோம். அங்க இருந்து அந்த வால்வ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரக்ஷா ஹவுஸ் நம்ம எப்பவும் கொடுக்குற சுரக்ஷா ஹவுஸ் பர்னருக்கு போயிடும். ஸோ இந்த சுரக்ஷா ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்ற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வால்வ். பக்கத்து கேபின்ல நம்ம வந்து கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்க இருந்து தான் நமக்கு அந்த சுரக்ஷா ஹவுஸ் பக்கத்து கேபினுக்கு போகுது. நம்ம வந்து லைட் வச்சு வந்து ஸ்பார்க் பண்ணுவோம். ஸோ இந்த பர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எலக்ட்ரிக்கல்ல வந்து அவங்க கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்க எப்பெல்லாம் நீங்க வந்து பர்னர் நீங்க ஆன் பண்றீங்களோ அந்த நேரத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்பார்க் ஆகிடும். காய்ஸ், இப்போ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண ப்ரெஷர் 5.2 கிலோ ப்ரெஷர் ஏற்றிருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷரை ஹோல்டு பண்ணதில்ல, எங்கேயும் வந்து ப்ரெஷர் டிராப் ஆகல, லீக்கேஜ் எதுவும் இல்லை. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான வந்து கேஸ் பைப் லைன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ உடனே ஸ்ரீ அம்பாள் பைப் லைன்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.